வணக்கம், வெல்கம் டு டி டாக் ஷோ வித் டாக்டர் நவீன். இன்னைக்கு நம்மளோட என்வாயரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா புது என்வாயரன்மெண்ட் வந்திருக்கோம். ஏன்னா 2025க்கு நம்மளும் ஒரு புது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் டாக்டர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய வித்தியாசமான டாபிக்லையும் இந்த வருஷம் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, புது வருஷத்தில் பழைய விஷயங்களை பேச போகிறோம். என்னென்னா பாஸ்ட் லைஃப் ரெக்கடேஷன், நம்மளோட முன் ஜென்ம பதிவுகளை பற்றி இன்னைக்கு டாக்டர் நவீன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டாக்டர் நவீனை நம்மளோட ஷோக்கு வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் டாக்டர் நவீன். வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்களோட இந்த 2025 எப்படி போயிட்டு இருக்கு டாக்டர்? ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கு. ஸோ இறையர்களால கும்பமேளாவோட வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி February 2 தடவை போவேன்னு நினைக்கிறேன். சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு நானும் கூட ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன் டாக்டர். ஓகே, நம்மளோட ஷோக்கு இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தாமோ எலி ரேட் ஆர்ட். ஸோ அவரை பத்தின வீடியோ இப்போ நான் ஸ்கிரீன்ல ப்ளே பண்றேன். வுட் என்கிரேவிங் அப்படின்னா என்னன்னா, வுட்ல வெட்டுறது. என்ன மாதிரியான டிசைனா இருந்தாலும் வுட்ல வெட்டுறது. ஆனா இது நம்ம செய்யல, மிஷின் செய்யும். ஸோ என்ன மாதிரி டிசைன், பேர் எழுதுறதோ, படம் வரைகிறதோ, டிசைன் வெட்டுறதோ, வீட்டில் வால் ஆர்ட் செய்யறதோ, இதெல்லாம் வுட்ல செய்யலாம். எப்படின்னா இந்த மாதிரி என்கிரேவிங் மிஷின்ல வெட்டி கொடுக்குறோம். இந்த சர்வீஸ் நம்ம செய்யறோம். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்கு. ஃபோன் கேஸ்ல பெயிண்ட் பண்றாங்க, அது மட்டும் இல்ல ப்ரேசனா கொடுக்குறாங்க. அதுவும் அந்த UNME காயின், வாவ் சூப்பரா இருக்கு டாக்டர். நம்ம தாமோ பாக்குறதுக்கு ஒரு மார்க்கமா இருந்தாலும் அவனோட டேலண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்ட், அவரோட ஆர்ட் பாத்தீங்கன்னா அவர் பார்த்தாலே ஒரு மாதிரி அவரு ஒரு அகோரி மாரி தான் இருக்காரு. சோ அவர் அந்த ஆர்ட் ரொம்ப நுண்ணியமா, ரொம்ப பேஷனா செய்யறாரு. உண்மையா அவரோட சில விஷயங்கள் நானும் வாங்கி பார்த்தேன். அது முக்கியமா அந்த ஐசி வைக்கிறது மேல ஒரு கேஜிங் செஞ்சு வச்சிருக்காங்க. அது உண்மையா இம்ப்ரெசிவா இருக்குல்ல. சோ அவர் ப்ராடக்ட் வேணும்னா அவரோட டீடைல்ஸ் இருக்கு, யூ கேன் கோ டு செக் இட் அவுட். ஓகே, நம்ம ஷோ ஆரம்பிப்போம் டாக்டர். சொல்லுங்க. பாஸ்ட் லைஃப் ரெகக்னிஷன். ஓகே, ஸோ இது எப்பயுமே ஒரு சூடோ சயின்ஸ் சைட் தான் இருக்கும். இதை நம்ம 50% நம்பிக்கையா இருந்தாலும் 50% சயின்ஸ் இன்னும் ஏத்துக்காம தான் இருக்கு. இதுக்கு நடுவில் இதை எப்படி சயின்ஸ் ரிலேட்டடா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு தான் இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படின்னு சொன்னாக்கா கடந்த காலத்தில் பதிவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கடந்த காலங்கள் பதிவுனா ரெண்டு விஷயமாக பார்க்கப்படுது. சயின்ஸ் இது வரைக்கும் எதை ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த கரண்ட் பர்த், அதாவது இந்த உடல், இந்த மூளை, இந்த பேர்ல உள்ள மனிதர் இப்போ ஒரு 40 வயசு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். வயசை குறைச்சிட்டே போனாக்கா 10, 9, 8, ஒரு வயசு வரைக்கும், 6 மாசம் அம்மா வயிற்றுல இருக்கிற மெமோரி வரைக்கும் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ப்ரூஃப் பண்ண முடியும். சயின்ஸ் நீட் அ ப்ரூஃப். சயின்ஸ் எதைதான் ப்ரூஃப் பண்ண முடியுமோ அதுதான். அது ஈவன் மெட்டாபிசிக்ஸா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம். அதையும் தாண்டி சில மதங்கள் சொல்லப்படுது பூர்வ ஜென்மங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் இந்த ரெண்டு விஷயமும் பேசுறப்ப, ஒண்ணு டாக்டர் அப்படிங்கிற ஷூல இருந்து பேசணும், ஒன்னொன்னு டாக்டரை தவிர்த்து என் மதம் அப்படிங்கிற இல்ல ஸ்பிரிச்சுவல் காய் அப்படிங்கிற ஒரு ஷூல இருந்து பேசணும். ரெண்டு சைடும் பேசணும். முதல்ல டாக்டரா பேசுறேன். அப்ப பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஹிப்னோதெரபி மூலியமா என்னன்னா, அதாவது கிளினிக்கல் ஹிப்னோதெரபி. இது ரொம்ப முக்கியம், ஹைலைட் பண்ணிக்கோங்க அரவிந்த். ஏன்னா இந்த வீடியோ எடுத்து நம்மள கேஸ் போடுறதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்ப ரீசன்ட் டைம்ல நான் கூட பார்த்தேன், யாரோ ஒருத்தர் மறுபிறவியை பத்தி பேசி அரசு வரைக்கும் போயிருந்தாரு. ஆமா ஆமா, அது பத்தி அதான் நான் இப்படியும் பேச வேண்டும், அப்படியும் பேச வேண்டும். சோ அந்த டாபிக் தொட்டும் நான் கொஞ்சம் பேசுறேன். ஓகே, அப்ப கிளினிக்கல் ஹிப்னோதெரபி அப்படின்னு சொல்றப்ப நம்ம இந்த வயசுல சரியா இருக்கணும். உங்ககிட்ட கேக்குறேனே, நம்ம சின்ன வயசுல சரியான சேட்டை பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி இந்த ஒரு வயசுல என்ன கலர் சட்டை போட்டு எந்த வீட்டுல என்ன என்வாயர்மெண்ட்ல கேக் வெட்டினீங்கன்னு ஞாபகம் இருக்கா? போட்டோ பார்க்காம? ஞாபகம் இல்ல, கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஆனா கண்டிப்பா நான் இப்ப ஹிப்னோடைஸ் பண்ணி உங்களை முதுவா ஆழ்மனதை கொண்டு போயிட்டு அந்த பதிவுகள் கொண்டு போனாக்கா, என்ன கலரு சட்டை போட்டதுங்க, எத்தனை மணி கேக் வெட்டினீங்க, கேக் வெட்டுறப்ப பக்கத்துல யாருன்னாக்கா அங்கிள் என்ன வாங்கிட்டு வந்தாரு, பக்கத்து வீட்டு அங்கிள் என்ன சொன்னாரு, பாட்டி இருந்தாங்களே, எல்லாமே உங்க பதிவுல இருக்கும். ஒரு மனிதன் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள உருவாகி 8 மாசத்துல இருந்து எல்லாமே அவரோட ஐம்புலனும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஃபீலிங் மூலியமா தான் நம்ம மெமோரிஸ் கேப்சர் ஆகும்.
உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து சர்டன் விஷயத்தை பார்த்தா ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், உதாரணத்துக்கு பார்த்தா கற்ப பூச்சி பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் இருக்கு டாக்டர். சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம். என்ன ரிலேட்டடாக பேசுனா, எனக்கு ஒரு ஹைட் ஃபோபியா இருக்கு. நான் ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து கீழே பார்த்தேன்னா எனக்கு வந்து என்னோட பாடி கால்ல என்னால ஃபீல் பண்ண முடியாது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்துடும். ஸோ இதுக்கும் பாஸ்ட் லைஃப்க்கும் ரிலேட்டட் இருக்கும். கிளினிக்கல் ஹிப்னோதெரபி படி பாஸ்ட் லைஃப். இப்போ இவருக்கு வந்து ஹைட் ஃபோபியா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தாக்கா சிறு வயதுலன்னு சொன்னாக்கா அறிவின் வயதுக்கு வராத வரைக்கும், அதாவது ஸ்பெர்மசம் வராத டைம் வரைக்கும் ஏதாவது ஒரு ஹைட்ல நின்று உளுந்திருப்பாரு. ஹைட்னா நீங்க நினைக்கிறீங்க மரத்துலாம் இல்லை, பிளே கிரவுண்ட் மேலே ஏறி உருவருப்ப நம்மள அந்த அந்த வழுக்குல பிளே கிரவுண்ட்னு அது ஸ்ட்ரைட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்ட்ரைட் பண்றப்ப வயிறு ஒரு மாதிரி கூசல் தருமா, அதெல்லாம் வந்து ஒரு இமோஷனல் இம்பாக்ட். ஏன் அதை சொல்றேன்னா இப்ப நீங்க சொல்றீங்களா கால் வந்து லுங்கோ ஆகிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் அதோட சயின்ஸ். அப்ப நீங்க ஏதாவது ஒரு ஹைட்ல இருந்திருக்கீங்க, பிறந்ததுல இருந்து ஒரு 10 வயசு வரதுக்குள்ள ஒரு ஹைட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யாராவது உங்களுக்கு பயம்புத்தி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தூக்கி மேல வச்சுட்டு யாராவது போயிருக்கலாம். அப்ப அந்த மூமெண்ட்ஸ் இட் கேன் பி 30 seconds or 1 minute. அந்த காலகட்டங்கள் என்ன ஆகும்னா நீங்க பயந்துருவீங்க. அந்த பயந்து ரொம்ப டீப்பா பயந்துடும்ல, அந்த பயம் அது கியூர் பண்ணாம ப்ரொலாங் ஆகும். அப்ப அது பயம்ங்கிற ஒரு மெமரி, அங்க நடந்த இன்சிடென்ட்ஸ் இஸ் இமோஷனல். அப்ப இமோஷனலும் இதுவும் இப்ப வரைக்கும் நினைச்சாக்க பயப்படுது. ஏன் அதை டிட்டாச் பண்ணணும். இதே மாதிரி தான் இது உதாரணத்துக்கு ஃபிளைட் ஃபோபியா. ஒருத்தவங்க ரீசன் 68 வயசு ஆண்டி ஒருத்தவங்க வந்து இந்தியா போறதுக்கு ரொம்ப ஆசைப்பா, ஆனா இந்தியாவுக்கு போக முடியல. ஏன்னா ஃபிளைட்டுக்குள்ள ஏறினாலே கை கால எத்தனையோ மக வந்து ஃபிளைட் புக் பண்ணி கேன்சல் ஆகி அதே சீப் ஓடுது வந்தாங்க. ஒரு 3 ட்ரீட்மெண்ட். என்னன்னா அவங்க போஸ்ட் பிரெக்னன்சின்ற அவங்க பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு க்ளோஸ் அப்பான பஸ்ல போயிருக்காங்க. அங்க வந்து அவங்கள மிரட்டுற மாரியே பயபுத்துற மாரியே பிள்ளை யாரும் எடுத்துற மாரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்ப க்ளோஸ் அப் போயா வந்துருச்சு. அந்த மெமோரிக்கு போய் அது டீல் பண்ணாலே போகும். சேம் கோஸ் டு யூ. ஸோ அந்த அதுதான் வந்து சேஃப் ப்ராசஸ்ல பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் செய்வான். வேர் இஸ் ஹெல்ப் யூ டு ரிமூவ் யுவர் என்சைட்டிஸ், டிப்ரெஷன்ஸ், அப்புறம் வந்து ஃபோபியா, அதுவே நிறைய விஷயங்கள் மெடிக்கல்ல மென்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு கிளினிக்கல் ஹிப்னோதெரபி இந்த உடல், இந்த மூளை, இந்த ஆத்மால இருந்து போறதுக்கான விஷயங்கள். ஆனா அதையும் தாண்டி இப்ப ஸ்பிரிச்சுவல் பாட்டுக்கு வரும். நான் டாக்டர் இல்ல, இப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், மதவாதியும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் பர்சன். மதம்ன்றது வேற, ஸ்பிரிச்சுவல்ன்றது வேற. ஆன்மீகம்ன்றது வேற, ஆன்மீகம் என்பது மதம் என்பது வேற. ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலிஜியஸ் இஸ் டோட்டல் டிஃபரண்ட். நான் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனாக பேசுறேன். அப்ப பல மதங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, நீ செய்ததுக்கு பூர்வ ஜென்மத்தின் தாக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நீ இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கனா அது கண்டிப்பா பூர்வ ஜென்மத்திலிருந்து வந்த ஒரு விஷயத்தினால அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுக்கு வந்து பெரிய லெவல்ல சயின்டிபிக்லி ப்ரூவ் பண்ண முடியாத காரணம் என்னன்னா, எனக்கு அது அனுபவம் இருக்கு. நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில என்னோட பிஹெச்டி தீசிஸ் செய்யறப்ப பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஒரு டாபிக் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுல ஒரு 8 மாசம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா உதாரணத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க, பூர்வ ஜென்மத்துல நீங்க இப்ப வந்து ஒரு 35 வயசு வச்சுக்கோங்களேன். அப்ப பூர்வ ஜென்மத்துல இறந்து பிறந்து அங்க கேப்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கீங்க. ஸோ 35ம் 40ம் சேர்ந்தாக்க ஒரு 75 வயசு. அப்ப 75 வயசுல முன்னுக்கு ஒரு கிராமத்துல நீங்க பிறந்து வாழ்ந்துருக்கீங்க. அப்ப நான் போய் நீங்க உங்க பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல வச்சு அது எப்படி ப்ராசஸ் நான் அப்படி சொல்றேன். பாஸ்ட் லைஃப்ல போய் நான் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறேன். ஓகே, இந்த கிராமம், இந்த பேரு, இந்த இடத்துல அரவிந்த் வந்து பூர்வ ஜென்மத்தை இந்த பேர்ல வாழ்ந்துருக்காங்க. நான் போய் ரிசர்ச் பண்றப்ப ஒருவேளை அந்த இடத்துல வந்து எல்லாம் அழிச்சிட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, 75 வருஷத்துக்கு முன்னாடி கேல்சிசி என்னது? அது ஒரு கம்பம். அங்க ஒரு கம்பத்துல இறந்துருப்பாங்க. நீங்க சொல்றீங்க இந்த நாளோட கேடு போயிட்ட அங்க போயிட்ட கேல்சிசி நிக்குது, யாரு தேடுறது, எப்படி கேக்குது? சோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாத அறிவியல்னாலதான் இவ்வளவு விஷயங்கள். பட் இந்தியால வந்து நானும் டாக்டர் வேத மாளிகான்னு ஒருத்தவங்க, அவங்க கூட ஜூனியரா இருக்கிறப்ப இந்த விஜய் டிவில வந்து ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம். ஸோ நீங்க அந்த ப்ரோக்ராம் போய் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் சர்ச் பண்ணுவோம். அதுல வந்து சில சான்றுகள் கிடைச்சு. பட் சயின்ஸ் நீட், நீ 10 செஞ்சினா 10க்கு ப்ரூஃப் வேணும். 10 செஞ்சா 2க்கு ப்ரூஃப் கிடைக்கும். இதுல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு டாக்டர். இப்ப இந்த பாஸ்ட் லைஃப் ரெகுலேஷன் நீங்க கொண்டு போறீங்க, அவங்க சொல்றாங்க வை நாட் இது வந்து அவங்களோட இமேஜினேஷனா இருக்கக்கூடாது? கண்டிப்பாக இருக்கும். ஆனா அது எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? இது அவங்களோட இமேஜினேஷன், இது ட்ரூ ஸ்டோரின்னு எப்படி as a டாக்டரா நீங்க வந்து இமேஜ்? ஓகே, இப்போ வந்து அந்த ப்ராசஸ் எப்படி செய்வோம் அப்படி சொல்றோம். ஓகே, ஹிப்னோசிஸ் அப்படிங்கிறது ஆழ் மனம் போறது. அதாவது நமக்கு வந்து 3 மனம் இருக்கும். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இப்போ சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல தான் வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃபை சார்ந்து போவோம். அப்போ சப் கான்சியஸ் மைண்ட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த கரண்ட் லைஃப்ல வாழ்ந்து கண்டு அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற மெமரி வரைக்கும் இருக்கும். சூப்பர் கான்சியஸ் மைண்ட் தான்
சோல் மெமோரின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த அந்த காலத்துல சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சோல் மெமோரி மூலியமா தான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து சில பேருக்கு வந்து கனவுகள் வரும், சம்மந்தமே இல்லாம கனவுகள் வரும். அது வந்து சில சமயம் டீப் ஸ்லீப்ல வரும். அப்ப அந்த மாதிரி இது ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி கனவுகள்லாம் வர்றப்ப நீங்க எடுத்து நீங்க பிறந்த லக்னத்தையும் அன்னைக்குள்ள டேட்டையும் பாருங்க, வேறக்குறைய சிமிலரா இருக்கும். அப்ப அந்த ஏதோ ஒரு மெசேஜ் உங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து வந்திருக்கு. இப்ப நான் பேசுறது அத்தனையே ஸ்பிரிச்சுவல் பர்சனா, டாக்டரா கிடையாது. ஓகே, லைசன்ஸ் சொல்லணும்னா ரொம்ப டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப அந்த சைடு நான் இந்தியாவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வச்சு ரிசர்ச் பண்றப்ப என்ன தெரிய வந்துச்சுன்னா, இருக்கு ஆனா ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்களா, அது இமேஜினேஷனா உண்மையான? ஓகே, இப்ப நான் சப்கான்சியஸ் மைண்ட் போற வரைக்கும் கைகள் ஸ்விட்ச் பண்ணும். அப்ப எங்களுக்கு தெரியும், ஓகே இது வந்து இந்த என்ன சிக்னல்னு தெரியும்.